Okay. Exercise 6.5 fourth sum. So that the lines x minus 3 by 3, y minus 3 by 1, minus 1, comma, z minus 1 is equal to 0. அதாவது 2 lines கொடுத்துட்டு intersect பண்ணுறாங்க. ஸோ intersect ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Then find the point of intersectionனும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு வெக்டர்லேயும் இந்த z மைனஸ் இதோட இன்சர்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் 0 போடணும். ஈக்குவல் டு z மைனஸ் 1 பை 0. அதே போல் இங்கே y மைனஸ் 2க்கு டினாமினேட்டரில் 0 போடும். இதுக்கப்புறம் நமக்கு வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். a அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் உள்ள வேல்யூஸில் சைனை சேஞ்ச் பண்ணி இருக்கிறது தான் a வெக்டர், டினாமினேட்டரில் இருக்கிறது தான் b வெக்டர். ஸோ சிமிலர்லி இது c வெக்டர் அண்ட் d வெக்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் த லைன். கண்டிஷன் என்னென்னா c மைனஸ் a கமா b கமா d ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ c மைனஸ் a கமா b 0னா c மைனஸ் a ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். c வெக்டர்லேருந்து a வெக்டரை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். b வெக்டர் d வெக்டர் இது ரெண்டையும் இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்டில் போடணும். c மைனஸ் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, டியோட வேல்யூ. RHS 0ன்னு போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஸோ தட் சொல்லியிருக்காங்க. LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபுல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே மாதிரி ரெண்டு ரோ இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வந்து 0ன்னு போட்டுடலாம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அர்த்தம் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அவங்க நமக்கு இன்டெரக்டாகவே கொடுத்துருக்காங்க. இசட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இசட் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இசட் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க ஈக்குவேஷன்ஸ் எதை வேணால் எடுத்துக்கலாம். எதையாவது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணுறோம். இதை ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியணும், தென் இசட்டோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். ஒய் வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் 3 பை 3 ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 பை 1. ஒய்க்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் 3 பை மைனஸ் 3, ஸோ கேன்சல் மைனஸ் 1 பை மைனஸ் 1 கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 1. டினாமினேட்டர் 3 இந்த சைட் வந்தால் 3 ஆகிடும், மைனஸ் 3 இந்த சைட் வந்தால் ப்ளஸ் 3 ஆகும். ஸோ ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னென்னா 6, 2, 1. அவ்வளோதான்.